Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். சோழகிரியில் மத்திய பகுதியில் இந்த 199 வட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்தது. ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி மாரியப்பன் ஒருத்தர் இங்கே உருவாக்கணும். இங்கே இந்த இடத்துல ரவி அவர்கள் மூலியமாக மாரியப்பன் அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு போடணும்னு போட்டோம். பொறுப்புலாம் போடல, அவர் ஒர்க் பண்ணார். அவர் எந்த ஒரு தலைவரை பிடிக்கும் வந்தார். சும்மா அங்கங்கே பள்ளமாக இருக்கிறதுல காவா நோண்டி தண்ணி போகிற மாதிரி மக்களுக்கு உதவுற மாதிரி வேலையெல்லாம் செஞ்சார். அவரை கூப்பிட்டு வர வச்சு கேட்டேன், என்ன மாதிரியாப்பா என்ன பண்ணுறேன், என்ன விஷயம் கேட்டேன். இல்லை நான் எனக்கு தலைவரை பிடிக்கும், நான் கேளம்பாக்கத்தில் இருந்தேன், அப்புறம் இங்கே வீடு வாங்கி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி நல்லா செய்கிறாருன்ட்டு அவருக்கு இதுக்கு முன்னாடி இந்த வட்டச் செயலாளர் வைரமுத்து அவர்கிட்ட சொல்லி, என்னப்பா நல்லா வேலை செய்கிறாரு, 2 வட்டமாக பிரித்து கொடுக்கட்டோமான்னு கேட்டான். உடனே அவனும் சொன்னான், நான் ஒரு 15 வருஷமாக என் கூட இருக்கார் வைரமுத்து அவர்கள். சரிங்கண்ணா பிரித்து கொடுத்துருங்க, அவரும் நல்லா ஒர்க் பண்ணுறாரு, மாரியண்ணா நல்லா ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு பிரித்து கொடுங்கண்ணா. பிரித்து கொடுத்தோம். இவங்க 2 பேருமே போட்டி போட்டு ஏதாவது தப்பு பண்ணுவாங்க பார்த்தா மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரையும். போன வாரம் வைரமுத்து தலைமையில் அங்கே நவீன் அவர்கள் ஏற்பாட்டில் அங்கே ஒரு 1000 பேருக்கு நலத்திட்ட உதவி. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 800 பேர் தலைமையில் இவங்களோட டீம் சார்பாக இங்கே ஒரு நலத்திட்ட உதவி. இவங்களுக்கெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தா எங்கள் அண்ணா 65-70 வயசு ஆகுது ராஜசேகர் அண்ணா, அவர் பார்த்தா 1000 பேருக்கு நலத்திட்ட விட்டு மழையிலேயே கொண்டாடுறாரு. இந்த வட்டத்துக்கு அவ்வளோ ஒரு பெருமை. ஆனால் கன்ஃபார்மாக சொல்கிறேன், வருகின்ற மாமன்ற கவுன்சிலரில் எலெக்ஷனில் சங்கர்லாம் இங்கே வரமாட்டாருமா, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. நம்ம தாவேக்கா தான் வரோன்றது ஆடித்தனமாக சொல்கிறேன். ஏதோ நல்ல திட்ட உதவி கொடுக்குறோன்னு கோசலாம் சொல்லலாமா, ஆக்கப்பூர்வமாக சொல்கிறேன். ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டிக்கிட்டு வாக்கு எண்ணும் போது இந்த 199 வட்டத்தில் அதிக வாக்கு எனக்கு வந்தது. அதை நான் பார்த்து உணர்ந்தேன். எந்த அளவுக்கு நீங்கள் தளபதி மேலே பாசமும் அந்த விசில் சின்னத்தில் நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைமில். இந்த நேரத்தில் சோழகிரிநல்லூர் தொகுதி மக்களுக்கும் மற்றும் 199 வார்டு ஊர் பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைனா இந்த இடத்துல நான் இல்லை, கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நீங்கள் ஓட்டு போட்டதுனால மட்டும்தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். நான் இங்கே பிரச்சாரத்துக்கு வந்தேன், மாரியப்பன் கூப்பிட்டாரு. அந்த சந்தில் ஒரு இடத்துல போனோம். அங்கே போனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 வீடு இருக்கும், ரைனாக ஒரு வீடு இருக்கும். ஒரு லைட் இல்லை, ஒரு கரண்ட் இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது வீடு. அப்போ போகும்போது என்ன பண்ணாங்க, ஒரு வீட்டில் லாஸ்ட்டில் ஒரு கோவிலுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் என்ன பண்ணாங்க, ஒரு பையன் வந்து நான் ஓட்டு கேட்க பிட் நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு போகிறேன். அந்த அம்மா இங்கே இருக்காங்களான்னா தெரில, இருந்தால் அவங்க வீட்டில் போய் சொல்லுங்கள் இருக்காங்களா. சந்தோஷம். அந்த வீட்டிலேருந்து ஒரு தம்பி வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் ஐயா அவர் ஃபோட்டோ வந்து இப்படி வந்து நிற்கிறாரு. இப்படி வந்து காட்டுறாரு என்கிட்ட. இவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த ஃபோட்டோவை காட்டுறானே ஒன்றும் புரியல எனக்கு. சரி அவன் திமுகவோட தலைவரோட தீவிர தொண்டன் போது நினச்சி நான் கடந்துட்டேன். நான் அடுத்த வீட்டுக்கு நான் போய் பிட் நோட்டீஸ் கொடுக்குறதுல அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஃபோட்டோவை பிடிச்சி தூக்கி குப்பியில் வச்சிட்டாங்க. யாருக்கிட்ட என்ன காட்டுற போட ஆடின்ட்டாங்க அவங்க ஒய்ஃபு. அப்போ அவங்க வீட்டிலே எங்கள் தளபதியை நேசிக்கிற ஒரு பெண்மணி இருக்கிறாங்கன்னா அன்றைக்கி நாங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த லைனில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தவங்க ஒரு அம்மா போய் கேட்டேன், என்னம்மா இப்படி இருக்கீங்களா, என்னம்மா விஷயம்னா, இங்கே கரண்ட்டே இல்லைன்னா நாங்கள் இப்படி தாம்மா இருக்கிறோம், எத்தனை வருஷமாக தான் 20-30 வருஷமாக இப்படி தாம்மா இருக்கிற நாடி சொன்னாங்க. கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தலைவர் முதலமைச்சராக நீ இந்த 5 வருஷம் இல்லைம்மா, நீ வர காலங்களெல்லாம் எங்கள் தலைவர் தான் முதலமைச்சராக இருப்பார். நானும் இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன். நான் இருக்கிற வரையும் என்னால் முடிஞ்ச சின்ன விஷயங்களை கண்டிப்பாக இந்த ஊர் பொதுமக்கள் கண்டிப்பாக நான் செய்வேன்றதை உங்கள் முன்னாடி நான் உத்தரவாதம் தெரிவிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அடிப்படை வசதி கரண்ட்டு, தண்ணி, இந்த காவா, இந்த பிரச்சனைலாம் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் நான் பண்ணித்தரேன். உடனே பண்ண முடியாது, கொஞ்சம் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 30 வருஷம் 20 வருஷமாக இருந்துட்டீங்க. நான் எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே ஒரு விஷயமா நான் கண்டிப்பாக நான் பண்ணித்தராமல் நான் போக மாட்டேன். மாரியப்போ ஏதாவது ஒன்று வந்து பண்ணினே இருப்பார். ரெண்டாவது நம்ம ஆஃபீஸ் இன்னும் ஒரு 10 நாளில் ஓப்பன் ஆக போகுது. இந்த பால் பூத்து பக்கத்தில் சோழகிரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் ஓப்பன் ஆக போது. உங்களுக்கு எந்த குறையாக இருந்தாலும் ஒரு மனு வந்து கொடுங்க. உடனடியாக உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி உடனடியாக செய்து தருவேன். இந்த தொகுதியோட உறுப்பினர் என்ற முறையில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி நான் உட்காரணா கண்டிப்பாக பண்ணிடலாம். உட்காரணா. இந்த தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் போகிற இடம்லாம் மீட்டிங் பண்ணுற இடம்லாம் ஒரு மனு 10 மனு 15 மனுக்கள் வந்து கொடுக்குறாங்க.
இதுக்கு முன்னாடி இந்த அண்ணா அரவிந்த் ரமேஷ் அவர்கள் வந்து 10 வருஷம் இருந்திருக்காரு. கேட்டால் அவர் வந்து நான் இந்த பார்க் ஓப்பன் பண்ணேன், அந்த ஏரியா ஓப்பன் பண்ணேன், இந்த சமூக நலக்கூடத்தை ஓப்பன் பண்ணேன். மக்களுக்கு என்னையா பண்ணீங்க நீங்கள்? நான் கேட்குறேன், மக்களுக்கு என்ன பண்ணீங்க? மண்டபம் ஓப்பன் பண்ணால் மண்டபம் வந்து வருமானத்துக்கு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்க் ஓப்பன் பண்ணால் இங்கே இருக்க குழந்தைங்களாம் பார்க்கில் மக்கள் இத்தனை வருஷமாக இங்கே கரண்ட் இல்லாமல் ரோடு வசதி இல்லாமல் இருக்கு. அவங்களுக்கு நல்லது பண்ணுறதை விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணால் அதை ஓப்பன் பண்ணான்னு ஃபோட்டோவை மட்டும் போட்டுகிட்டே இருக்கார் அண்ணா அவர்கள். ஆனால் அதே 5 வருஷம் கழிச்சு நானும் போடுவேன், நல்ல ரோடு போட்டேன், சிசிடிவி கேமரா பொருத்தினேன், மக்களுக்கு அடிப்படை வசதி எல்லாமே செஞ்சேன்ற விஷயம் நான் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா அவரோட விசுவாசிகளாம் நிறைய இருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்லலாம். ஏன்னா 10 வருஷம் இருந்துட்டார்ல. இந்த கார்பரேஷனில் வேலை ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, இபியில் ஒர்க் பண்ணுறவங்க, வாட்டர் லைனில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் ஒரு சில பேர் ஒரு சில வேலையை செய்கிறாங்க, ஒரு சில பேர் ஒரு சில வேலையை செய்கிறது கிடையாது. அதான் அவரோட விசுவாசி. அவங்கெல்லாம் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்கள கூப்பிட்டு, ஆனால் இந்த மாதிரி இருக்குன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் தெரியாது, இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக இருக்கணும், எங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னா நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யுங்கன்ட்டு அவங்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்லிட்டோம். கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம் சார் சொல்லியிருக்காங்க அவங்களும். அதனால் உங்களுக்கு அடிப்படை வசதி எதுவாக இருந்தாலும் இந்த வட்டத்துக்குள் எதுவாக இருந்தாலும் மாரியப்பனை அணுகி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அவர் உடனடியாக என்னோட உத்தரவின் பேரில் கண்டிப்பாக செஞ்சு தருவார். நான் தமிழக முதலமைச்சரோட உத்தரவின்படி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வட்டத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் அடிப்படை வசதி எல்லாமே செய்து தருவேன் உறுதியளிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை மாரியப்பன் சொன்னார் நேற்று, இங்கே இந்த லைனில் ஒரு ஒயின் ஷாப் ஒன்று இருக்குது, அது எப்படியாவது மூடணும்னா மக்கள் எல்லாமே அதை வந்து இது பண்ணுறாங்க சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக கூடிய விரைவில் எங்கள் அமைச்சர் விக்னேஷ் அவர்களிடம் இந்த ஒயின் ஷாப்போட நம்பர்லாம் எழுதி இந்த உங்ககிட்ட எல்லாருமே கையெழுத்து வாங்கி நான் கண்டிப்பாக அவர்கிட்ட மனுவை கொடுத்து அந்த ஒயின் ஷாப் அங்கேருந்து எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் பண்ணுறேன். சரிங்களா? இல்லை பாதி பேர் அமைதியாகிறத பார்த்தா ஓணுன்ற மாதிரி இருக்குது இல்லையே. இவங்கெல்லாம் அமைதியாக ஓணுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்களே அவங்கெல்லாம் இல்லையா? சரி, கண்டிப்பாக செஞ்சிடுவோம். மாரியப்பா எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிடு. சரியா? அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் ஏற்று கண்டிப்பாக நடத்தி தரப்படும். அதே போலமா இங்கே இருக்கிற பெண் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. எவனோ ஏதோ ஊர்லேருந்து வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு போயிடுறான். நம்ம குழந்தைங்கள நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். வெளியே எங்கே விடாதீங்க. இந்த கடைக்கு போயிட்டு பால் பாக்கெட்டு வாங்கினுவா, இந்த அரிசி வாங்கினுவா, முட்டை வாங்கினுவா, ஏதாவது வாங்கினுவா. ஒரு ஒரு மெச்சூரிட்டான வயசு ஒரு 10 வயசுக்கு மேலே இருந்தால் நம்ம அனுப்பலாம். ஒரு 5 வயசு குழந்தையும் ஒரு 6-7 வயசு குழந்தையெல்லாம் தனியாக விடாதீங்க. பல பிரச்சனைகள் பல ஊரில் நடக்குது, நீங்கள் எல்லாம் சமூக வலைத்தில் பார்த்துருப்பீங்க. நம்ம குழந்தைகள் நம்ம தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். சரிங்களா? அதை மட்டும் மனசில் கொஞ்சம் உறுதியாக வச்சுங்க. தயவு செய்து தனியாக அனுப்பாதீங்க குழந்தைங்களை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அது மாதிரி இருக்குது. யார் எந்த ரூபத்தில் வரானே தெரிய மாட்டேங்குது. 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைலாம் தவறுதலாக சித்தரித்து ஏதாவது நடக்குது. நான் சொல்ல விரும்பலை, எல்லா பெண்களாக இருக்குது, நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்லேயும் ஒரு பொட்டை குழந்தை இருக்குது. அப்படின்னும் போது அந்த குழந்தைய நம்ம காப்பாற்றணுன்றதுக்கோசம் நான் சொல்கிறேன். தயவு செய்து குழந்தைகளை பாதுகாப்பாக பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துங்க. மெயின் பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துனா மட்டும்தான் நம்ம கரெக்டாக அடுத்த விஷயத்துக்கு நம்ம போக முடியும். நீங்கள் வேலைக்கு போனாலும் பக்கத்து வீட்டில் சொல்லிவிட்டு விட்டுட்டு போகும்போது எல்லாம் பார்த்து பத்திரமா போங்க. பள்ளிக்கு போயிட்டு வரும்போது ஸ்கூலில் எப்படி நடத்துனாங்க, பாடம் ஏதாவது பிரச்சனையா இல்லையான்னு எல்லாமே ஒரு விஷயத்தை நீங்கள் கேளுங்க. தினந்தோறும் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் குழந்தைங்கள் வந்து உங்கள்கிட்ட ஓப்பனாக பேச முடியும். நீங்கள் இல்லை நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வா, என்ன ஹோம்ஒர்க்கு கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு கடந்து போகாமல் ஒரு விஷயத்தையும் உட்கார வச்சு பெண் குழந்தைகள்கிட்ட நீ தினந்தோறும் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் பேசினா அவங்க லைஃப்பில் அவங்க ஒரு இடத்துக்கு வந்து நின்றுவாங்க. கலெக்டராக ஆகலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், தாசில்தார் ஆகலாம், எது வேணால் ஆகலாம். நம்ம கொடுக்குற ஊக்கம் தான். இன்றைக்கி எங்கள் தளபதி அவர்கள் சிங்கப்பெண் படையை அமைச்சிருக்காரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி வருங்காலத்தில் உங்கள் பெண் குழந்தைங்களும் பெரிய ஆளாக ஆகலாம். நம்ம இங்கே இப்போ நான் ஊற்றுற செடியில் தண்ணி ஊற்றுறது தான் ஒரு 20 வருஷம் கழிச்சு வளர்ந்து நிற்கும். அது வளர்ந்து நிற்கும் போது முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் தளபதி ஆட்சி நடக்கும்ன்றதெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். வைரமுத்து அவரும் அது போல தான், நம்ம மேற்கு வட்ட கழக செயலாளர். இவங்க 2 பேருமே எளியும் பூனியமாக இருந்தாங்க. இப்போ 2 பேருமே எங்கடா இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனால் நான் மாரியப்பன் நான் ஃபங்க்ஷனில் இருக்கிறேன் நான் சொல்கிறேன். சரி அப்படியாப்பா, சரிப்பா அப்படின்னு அதான் நாராயணன் சொன்னேன். அப்பா இவனுக்கு என்னப்பா ஃபோனில் பார்த்தா தனித்தனியாக சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ கேட்டால் அண்ணா ஃபங்க்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேனான்றானு. இந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகளெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எல்லாருமே சேர்ந்து வந்து நிற்போம். அதுதான் இந்த தமிழக வெற்றி கழகம்.
அதனால் எங்கள் கட்சியில் வந்து நிறைய பேர் வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. மாற்றுக் கட்சியில் வந்து வரவங்களை நம்ம யாருமே வெறுக்க முடியாது, எல்லாரும் சேர்க்க தான் நம்ம போகிறோம். அதனால் வரவங்களும் எங்களோடு சேர்ந்து பயணித்து எங்கள் தொண்டர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் கூட பயணிச்சிங்கன்னா எப்பொழுதும் எங்கள் தொண்டர்கள் போல உங்களையும் நாங்கள் வழிநடத்தி கொண்டு போகின்றதை ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா வரும்போதே எனக்கு இந்த கவுன்சிலர் வேணும், எனக்கு எம்எல்ஏ பதிவு வேணும், எனக்கு எம்பி பதிவு வேணும்னு சொல்லிட்டு வராங்க சில பேர். தயவு செய்து உங்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்படும். ஆனால் தலைமை உத்தரவுன்னு பேரில் உங்களுக்கான பொறுப்புகளும் எல்லாமே வழங்கப்படும். அதனால் எங்களோட சேர்ந்து பயணிங்க. ஏன்னா என் கூட இருக்கவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிறவங்க. திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன் அவ்வளோ செலவு பண்ணுறேன் சொல்லிட்டு எனக்கு அவரோட பொறுப்பு கொடு இவரோட பொறுப்பு கொடு கேட்டால் எல்லாம் சத்தியமாக தர முடியாதும்மா, ஆணித்தனமாக சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் உழைப்பு இல்லை. தலைவர் கட்சி ஆரம்பிப்பார், முதலமைச்சர் ஆகிறாருலாம் இவங்க அவருக்கோசம் ஒர்க் பண்ணலை. ஒரு ரசிகர் மன்றமாக இருந்து, நட்பணி இயக்கமாக இருந்து, மக்கள் இயக்கமாக இருந்து, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். இன்னைக்கு அப்படி இருக்கும்போது எதுவும் எதிர்பார்க்காம இந்த இடத்துல நாங்கள் வந்து இருக்கிறோம். அதனால மட்டும்தான் இன்னைக்கு நானும் ஒரு எம்எல்ஏவாக உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன். அதே போல் அவங்களும் வருங்காலத்தில் கவுன்சிலராக ஆகலாம், வார்டு நம்பர் ஆகலாம், ஊராட்சி மன்ற தலைவராகலாம், ஊராட்சி துணைத் தலைவராகலாம், எல்லாமே ஆகலாம். எல்லாமே ஜோசப் விஜய் அண்ணா அவர்களில் தான் இருக்குது. அவரோட உத்தரவின் பேர் எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இந்த 199 கிழக்கு வட்டத்தின் சார்பாக அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் அன்பு தங்கை தேவிகாவை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். எங்கள் தமிழக வெற்றி உறுதிமொழின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. யாருன்னா உறுதிமொழி சொல்லலான்னு பார்த்து படிப்பாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சென்னை புறநகர் எல்லாருமே உறுதிமொழி வாசிப்பாங்க, பார்த்து படிப்பாங்க. எங்கள் மாவட்டத்தில் ஒரு நிறைய சிங்கப்பெண்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இதுமாதிரி உறுதிமொழி வாசிக்கணும்னு சொல்லும் போது எங்கள் மாவட்டத்தில் ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி வந்து பார்க்காம படிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க படித்தாங்களே தேவிக்கு அதே போல் பார்க்காம படித்தாங்க. ஒரே ஒன்றிய பொருள்னா இவங்க இவ்வளோ பெரிய உறுதிமொழியை பார்க்காம படிக்கிறாங்களேன்னு நினச்சிட்டு சந்தோஷமாக வந்து 2-3 உறுதிமொழி வாசித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் மாவட்ட கழக துணைச் செயலாளர் திருமதி சித்திரச்செல்வி அவர்களும் அவங்களுக்கு அப்புறமா பார்க்காம படிக்கிறாங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்கள தொடர்ந்து எல்லா விழாக்கும் வந்து அவங்கள வந்து பார்க்காம படிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே தான் போட்டின்னு பார்த்தா இப்போ 3வது ஆளாக தேவிகா வந்து நிற்கிதுங்க. உறுதிமொழி வாசிக்கிறேன் வாசிக்கிறேன்னு கதிர் வாசிக்கக்கூடாது, நான் தான் வாசிக்கிறேன்னு சரிம்மா வாசிமான்னு சொல்லிட்டேன். வந்து பார்த்தா கடன்னு இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் கடன்னு வாசி போயிட்டே இருந்துச்சு. அதனால் தேவிகா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேவிகா வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது இருந்தாலும் தளபதி கோசம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உடனே பண்ணுற ஒரு ஆற்றமிழ் செயல் சிங்கப்பெண்ணாக சொல்லுவது தேவிகா அவர்களை. அதே போல் இங்கே வந்திருக்க சூரியகலா இவங்க நிர்வாகி இவங்க எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நாட்டு பிரியா அவர்களுக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா பேரை சொல்லுவாங்க. அதே போல் தொடர்ந்து எங்களுடன் எல்லா ஒளிபரப்பும் செய்ய நமது அன்பு தம்பி சென்னை புறநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப இணையமைப்பாளர் கதிர் அவர்களும், தொழிலாளர் அணி மாவட்ட இணையமைப்பாளர் கோவில் மணி அவர்களும், சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி இணைச் செயலாளர் மேடவாக்கம் விக்கி அவர்களும், என் அன்பு மகன் சுமன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நான் ஒரு ஆட்டோ டிரைவர். கருணாநிதி அவர்களை பார்த்துருக்கேன் வண்டி ஓட்டு போகும்போது. அம்மையார் ஜெயலலிதா அம்மாவை பார்த்துருக்கேன். அம்மையார் ஜெயலலிதா அம்மா வரும்போது அந்த மக்கள் எவ்வளோ ஒரு வரவேற்பு நின்று பார்ப்பாங்களோ அதை விட 1 மடங்கல்ல 3 மடங்கு மக்கள் அண்ணனை பார்க்க அந்த பீச் ரோட்ல அவ்வளோ ஆர்வமாக நிற்கிறாங்க. நாங்கள் எம்ஜிஆரை பார்த்ததில்ல, எம்ஜிஆர் வடிவில் எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களை நாங்கள் பார்த்துன்னுக்கிறோம். இன்னைக்கு பார்த்தேன் நான். இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இந்த சோழிங்கநல்லூர் நிறைய பொறுப்பில் இருந்திருக்கார். உங்களுடைய எம்எல்ஏ காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக இருந்திருக்காரு, இளைஞரணி மாவட்ட செயலாளராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு ரசிகர் மன்றம் வைத்து, நற்பணி இயக்கம் வைத்து, மக்கள் இயக்கமாக உழைத்து, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியில் அவருக்கு பொறுப்பை கொடுத்து இன்னைக்கு எம்எல்ஏவா உட்கார வச்சு அழகு பார்த்த அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்ச நெஞ்ச உழைப்பு கிடையாது.
அவர் இந்த இடத்துல இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள். இந்த மாதிரி அரிசி மூட்டைலாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 மளிகை கடை ஸ்டோர் வச்சுருந்துருக்கலாம் நாத்தி. அந்த அளவுக்கு கடும் உழைப்பாளி உங்களுடைய மாவட்ட செயலாளர். நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. நாங்கள் இந்த ஏரியாவில் வரும்போது பார்த்தோம். அப்புறம் தனியார் ஸ்கூலு, அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அவங்க சொல்கிறதா ரேட்டு. 1 லட்சம்னா 1 லட்சம், 1.5 லட்சம்னா 1.5 லட்சம் ஃபீஸ் கட்டணும். அண்ணன் ஆட்சிக்கு வந்து 2வது பண்ண ஒரு வேலை, தனியார் ஸ்கூலில் கவர்மெண்ட் நிர்ணயித்த கட்டணத்தை விட வசூலளிச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்கூலுடைய லைசன்ஸை ரத்து பண்ணுவேன்னாங்க. இன்னைக்கு எல்லாமே போர்டில் ஏறி போடுறாங்க, எங்கள் ஸ்கூலில் இவ்வளோதான் அமௌண்ட்டுன்னு. மக்களுக்கு எது தேவையோ இதுதான் முதல்வர். ஊழல் பண்ணுறது முதலமைச்சர் கிடையாது, இதுதான் முதல்வர். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து 3 நாளில் 730 ஒயின் ஷாப்பை மூண இந்தியாவில் ஒரு ஒப்பற்ற முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, ஆட்சிக்கு வந்து அதே 3வது நாள் 8 டன் போதைப் பொருளை காவல்துறையுடைய உதவியோடு பிடிச்சி அந்த குப்பைமேட்டில் போட்டு எரிச்ச ஒரு முதல்வர் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள். அவர் ஒரு பக்கம் போனார்னா அண்ணன் ஈசிஆர் சார் உங்கள் மாவட்ட எம்எல்ஏ சும்மா இருப்பாரா? இவர் பங்குக்கு சோழிங்கநல்லூர் ஃபுல்லாக ரைடு வாத்து ரைடு போகிற மாதிரி எந்தெந்த கல்ல அனுச்சு பார்க்க மாவா இருக்குதோ எல்லாத்தையும் பிடிச்சி அவர் ஒரு பக்கம் காவல்துறைகிட்ட ஒப்படைச்ச ஒரு ஒப்பற்ற ஒரு எம்எல்ஏ உங்களுடைய ஈசிஆர் சரவணன் அவர்கள். உள்ளால் தெரியும், அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுமே சொன்னார், உங்களுக்கு நான் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கஜானால என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரில, நான் அதை வந்து ஆட்சியில் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை விடுவேன்னு. இங்கே இருக்கிறவங்களுக்கு வெள்ளை அறிக்கைன்னா என்னன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, சொல்கிறேன் கேட்டுங்க. அந்த வெள்ளை அறிக்கை எப்படின்னா, இந்தியா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கின கடன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5.5 லட்சம் கோடி. எவ்வளோ? இந்தியா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 47லேருந்து 2021 வரலாம் வாங்கின கடன் 5.5 லட்சம் கோடி. இந்த 5 வருஷம் ஆட்சி ஆண்டாம்ப இந்த திருட்டு திமுக, அவன் 5 வருஷத்துல வாங்கின கடன் எவ்வளவு தெரியுமா? 8 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுக்கிறானுங்க. வாங்கி வச்சுட்டு சிரிக்காதம்மா, உன் தலையில இன்னைக்கு 1,30,000 ரூபாய் கடன் இருக்குது, நீ தான் கொடுக்கணும். ஸ்டாலின் உன் மேல வந்து கடன் வாங்கிட்டு வீட்டுக்கு அமிச்சிட்டாரு. வீட்டுக்கு போல எங்க அண்ணன் அவர் வீட்டுக்கு அமிச்சிட்டாரு. இப்படி எல்லா துறையிலையும் கோடி கோடியா கொள்ளையடிச்சிருந்தானுங்க. இதெல்லாமே பார்த்தாங்க மக்கள். 108 சீட்டு, நம்ம கண்டிப்பாக 120 சீட்டு வந்திருப்போம். ஓட்டு போடுற முன்னாள் என்ன பண்ணானுங்க? பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை விடாமல், யாருக்கும் ஊருக்கு போக விடாமல் எல்லாரையும் தடுத்து நிறுத்தினானுங்க. ஆனாலும் எங்களுடைய அக்காக்கள், அம்மாக்கள், பெண்கள் எல்லாமே சேர்ந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இதில் இன்னொரு காமெடி என்னன்னா, 5,000 ரூபாய் கொடுத்ததையும் வாங்கிட்டீங்க, ஓட்டு கொடுத்த 1000 ரூபாய் வாங்கிட்டீங்க, ஆனால் 108 போட்டீங்க பாரு அண்ணனுக்கு ஓட்டு. மீண்டும் உங்களை பாராட்டுறோம். தமிழ்நாட்டு மக்கள் நினைத்தால் என்ன வேணாலும் பண்ணலான்றதுக்கு பெண்கள் தான் சாட்சி. ஏன்னா பெண்கள் தான் அதிகமான ஓட்டு போட்டு தளபதியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க.